உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் என்ன காட்ட போகிறேன்னா எப்படி ஹாலிடேக்கு பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் எக்ஸ். ஸோ இங்கே கிறிஸ்மஸ் ஈஸ்டர் அதான் மெயினாக ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ பசங்களுக்கும் ஸ்கூல் ஹாலிடேஸ் வரும், எல்லாருக்குமே கொஞ்சம் லீவ் வரும். அதனால் எல்லாருமே இங்கே கொஞ்சம் ஏதாவது ஹாலிடே டைமில் நல்லா பிளான் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஸ்ப்ரிங் அப்போ தான் வந்திருக்கும், ஒரு ஹாலிடே மூடு இருக்கும். ஆக்சுவலாக குட் ஃப்ரைடே லீவ் வரும், சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறமா மண்டேவும் பேங்க் ஹாலிடே வரும். ஸோ 4 நாள் லீவ் வரதுனால எல்லோரும் எதாவது பிளான் பண்ணி போவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸில் கூட ஈஸ்டர் எக் ஹண்ட் இருந்துச்சு. சின்ன பசங்களுக்குலாம் கொஞ்சம் எக் ஹண்ட் பண்ணுவாங்க, நிறைய ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தேட வைப்பாங்க, நல்லாயிருக்கும். அது மாதிரி எங்கள் ஆஃபீஸில் கூட எல்லாருக்கும் அவங்க பிளேஸ் பக்கத்தில் ஒழிச்சு வச்சுட்டு இன்றைக்கி அவங்க எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். ஆக்சுவலாக நல்ல ஒரு க்ரீமி எக் இருக்கும் நல்லா. ஸோ எல்லாருக்கும் இந்த மார்க்கெட்டில் பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டில் ஃபுல்லாக இப்போ அந்த டைமில் ஈஸ்டர் எக்ஸ் நிறையவே இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்புறமா இந்த மாதிரி கேலக்ஸி எக்ஸு நிறைய ஒரு பிராண்டும் அவங்க எக்ஸ் போடுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். அது மட்டும் ஒரு முக்கியமான காட்டணும்னு நினச்சேன் நான். அதாவது என்னென்னா ஹாட் கிராஸ் பன்ஸ். இந்த ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ரைம்ஸ் என்னென்னா ஹாட் கிராஸ் பன்ஸ் 1 a penny 2 a penny ஹாட் கிராஸ் பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு காட்டலான்னு சொல்லிட்டு தான் அந்த கிராஸ் இருக்கும் அந்த பன்னுக்கு நேராக, பன்னு மேலே. மற்றபடி பன் ரொம்ப டேஸ்ட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மல் பன்னு தான் இருக்கும். அதில் நிறைய அந்த நம்ம உலர் திராட்சை ரேசின்ஸ் போட்டிருப்பாங்க, மேலே இந்த மாதிரி க்ரீம் மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது ஈஸ்டருக்கு எப்பவுமே இது மாதிரி வரும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும். ஸோ அதனால் இந்த ஹாட் கிராஸ் பன்ஸ் இந்த டைமில் ஒரு ட்ரெடிஷன். அதனால் அது வாங்கி சாப்பிடுவாங்க எல்லோரும். ஸோ நிறைய கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ அதான் காட்டலாம்னு நினச்சேன். கடையில் என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, மெயினாக நம்ம ஷாப்பிங் போனால் என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கலாம், ஹாலிடேக்கு சம்மந்தமாக என்னென்ன வாங்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லண்டனில் ஷாப்பிங்னாவே நல்லா பயங்கரமாக இருக்கும். அதுவும் லண்டனில் ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கஸில் மெயினாக நிறைய ஷாப்பிங் இருக்கும். சென்னையில் எப்படி டி நகர் இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கஸில் நிறைய பேர் எல்லாம் ஷாப்பிங் பண்ணுவாங்க. எல்லா கடைகளுமே நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் ஹவுஸ் ஆஃப் ஃப்ரேசர் பெரிய பில்டிங்காக இருக்குது, நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. வெளியே பார்க்கச்சு கொஞ்சம் பழைய பில்டிங்காக இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அப்படியே பலன்னு இருக்கும் அப்படியே கடை ஃபுல்லாக. ஸோ இந்த கடையை தான் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி நான் சுற்றி காட்ட போகிறேன். மெயினாக நம்ம என்ன பேச போகிறோம்னா ஹாலிடே டைமில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அதுக்கு ஒரு ஐடியா தான் இங்கே காட்ட போகிறேன். நான் எதுவுமே ஷாப்பிங் பண்ணலை, வெறும் விண்டோ ஷாப்பிங் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே பண்ண ஐட்டம்ஸை நான் உங்களுக்கு அப்பப்போ நடுவில் பேக் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் நான் ஏற்கனவே ஐட்டம்ஸ் வாங்கியாச்சு. ஸோ ஹவுஸ் ஆஃப் ஃப்ரேசருக்குள்ளே நம்ம உள்ளே நுழைய போகலாம். உள்ளே நுழையும் போது என்ன ஆகுதுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ் தான். ஸோ நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒரு செக்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ கிளினிக் ஒரு சைடில், கிளாரன்ஸ் ஒரு சைடில், மேக் ஒரு சைடில், இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றும் அழகாக டிஸ்பிளேயில் இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கிக்கலாம். எல்லாத்துலேயும் டெஸ்டர்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா அழகாக காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ்னால் ஹாலிடே டைமில் நம்ம கண்டிப்பாக எதாவது எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நல்லா மேக்கப்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மெயினாக இதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு சூட் கேஸ் வேணும் இல்லையா. ஸோ ஹாலிடேக்கு சூட் கேஸ் எல்லோரும் கண்டிப்பாக வாங்குவாங்க. நல்லா சேலில் இருக்கும் சூட் கேஸ்லாம் பார்த்திங்கன்னா. இது டெட் பேக்கர். ஸோ டெட் பேக்கர்னாவே கொஞ்சம் பெரிய பிராண்ட், 229. அப்புறம் பெரிய சைஸ் 289 பவுண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸில் நல்ல டிசைனில் அழகாக இருக்கும் ஆக்சுவலாக டெட் பேக்கர். ஆனால் எப்பவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் பட் நல்ல குவாலிட்டி ஆக்சுவலாக. ஸோ இது நல்ல ஒரு லீடிங் பிராண்ட் தான். ஸோ சூட் கேஸ் நான் ஏற்கனவே போன வீடியோவில் என்னோடய வீலாகில் பார்த்துருப்பீங்க. அதில் நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன் சூட் கேஸ். ஸோ அந்த சூட் கேஸை நான் எடுத்துகிட்டு போகிறேன். நல்ல ஒரு க்ரீன் கலர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரேட்லி சூட் கேஸஸ் இருக்குது. அது ஓரளவு கொஞ்சம் நல்லா சீப்பாக தான் இருந்துச்சு. சீப்னா கிடையாது, 175, 189 அது மாதிரி. இதுலேயும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பென்சிவ் தான், பட் நல்ல குவாலிட்டி. எப்பவுமே ரேட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் அதுலேயே நல்ல சூட் கேஸஸ் நல்ல மாடல்ஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி ஹார்ட் கேஸஸ், அது கூட 4 வீல்ஸ் இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும். சூட் கேஸ் நல்லா எடுத்துன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நிறைய வச்சுக்கலாம். அப்புறம் நல்லாவும் மேலே கூட உட்காந்துக்கலாம் பசங்கள்லாம். ஸோ நல்லா ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா குட்டி சூட் கேஸ் பக்கத்தில் பக்கத்தில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தா மேக்கப் செட். ஆக்சுவலாக மேக்கப் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இதில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா டெம்ப்டிங்காக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நான் யூஸ்வலாக அவ்வளோ மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்க மாட்டேன். ஸோ நிறைய பேர் ரொம்ப மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருப்பீங்க, எடுத்துகிட்டு போவீங்க எல்லா இடத்துக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இது நல்லா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அதுவே ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்குது. பட் இதை இன்னொரு சூட் கேஸ்க்குள்ளே போட்டு எடுத்துக்கிட்டு அழகாக ஃபுல் மேக்கப் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது ஹாலிடேக்கு போகும்போது, வெளியெல்லாம் டின்னருக்கு போகும்போது, அப்புறம் ஷாப்பிங்க்கு போகும்போது ஹேண்ட்பேக் மாட்டின்னு போகலாம். அது நல்லாயிருக்கும். கூடவே நம்ம பசங்க யாராவது வந்தாங்கன்னா டீனேஜர்ஸ்க்கு மாதிரியான பேக் மாதிரி இருந்துச்சு. இது ஆக்சுவலாக பார்க்கச்சே நல்லா கொஞ்சம் இது சேலில் இருந்துச்சு. ஒரு 18 பவுண்ட்ஸ். ஸோ நல்லா சாஃப்டாக க்யூட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த பேக் பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு நம்ம
கையில் வேலெட்டு தான் எடுத்துகிட்டு போவோம், ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் டின்னர் டைமுக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து மெலிசா இந்த மாதிரி ஹேங் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சும்மா. அதனால் அதுக்கு வந்து இது சேலில் தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 18 பவுண்ட்ஸுக்கு நல்லா சீப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ஈவன் வந்து நல்லா யங் கேர்ள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த பேக் பார்த்திங்கன்னா. டின்னர் டைம்னால் யூஸ்வலாக இந்த மாதிரி கையில் ஒரு கிளட்ச் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிளட்ச் வந்து ஆக்சுவலாக சேலில் தான் இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நல்லா மேலே பார்த்திங்கன்னா நல்ல கலர், நல்ல லெதர், நல்ல குவாலிட்டி, நிறைய ஜிப்ஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஹாலிடேக்கு வந்து சூட்கேஸ் இந்த நான் இன்னொரு விலாகில் காட்டியிருந்தேன். இந்த சூட்கேஸை நான் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நல்லா சேலில் இருந்துச்சு. டேக்கிங்க இங்கே இருக்குது. 55 பவுண்ட்ஸ், அது வந்து 42 பவுண்ட்ஸ் கிடச்சிது ஆக்சுவலாக. ஸோ நல்லாயிருக்கு. இது வந்து ட்ரிப் பிராண்ட், நல்லா ரீசனபிளாக இருக்கும். நல்லா கலர்ஸ், நல்லா இந்த மாதிரி 4 வீல் இருந்தால் ஈஸியாக தள்ளின்னு போகலாம் நல்லா. அப்புறம் ஹார்ட் கேஸாக இருந்தால் வந்து ரொம்ப நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஸோ இந்த சூட்கேஸ் தான் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செக்இன் லக்கேஜ் போட்டால் அப்புறம் கொஞ்சம் ஹேண்ட் ஃப்ரீயாக இருக்கும். பட் முக்கியமாக ஏதாவது கையில் வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் அங்கே போய் ஏதாவது சுற்றி பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி நம்ம ஏதாவது பேக் பேக் பின்னாடி மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பேக் பேக் ஆக்சுவலாக நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் இந்த ட்ரிப்புக்கு. இது கூடவே வந்து ஏதாவது குட்டி பேக் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ குட்டி பர்ஸு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்கனவே வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி பேக்ஸ் ஏதாவது. ஸோ ஏதாவது எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு பேகு. இந்த ஃப்ளாரலி பிராண்டு இல்லைனா வந்து ரேட்லி பிராண்டு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் டைம் வந்து இல்லை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் பிரைட்டாக வாங்கணும். ரேட்லி பிராண்டு கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதான் பேக்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழ் ஃப்ளோரில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ கீழே போய் பார்க்கலாம் நம்ம என்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேல் ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து நல்லா உள்ளே நுழையும் போது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, அதில் வந்து நல்லா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நல்லா நம்ம பேக் சூட் கேஸ்லாம் பார்த்துட்டோம். இங்கே பேஸ்மெண்ட்டில் வந்து இப்போ இங்கே ஒரு ஃப்ளோர் இருக்குது. அங்கே போய் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா மைக்கேல் கார்ஸில் வந்து நல்ல ஷூஸ். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ட்ரெயினர்ஸ் சொல்லுவோம், நல்லா ட்ரெயினர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, சாண்டல்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல நார்மல் நல்ல சாண்டல் மாதிரி இருக்குது. நல்லா ஸ்பெஷலாக ஏதாவது பார்ட்டிஸ் அது மாதிரிலாம் போட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்குது நல்லா. இதுவும் மைக்கேல் கார்ஸ் இருக்குது. எப்பவுமே வந்து மைக்கேல் கார்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பிராண்ட். ஸோ ட்ரெயினர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் வந்து நல்லா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ வேணுன்னா வந்து நம்ம வாங்கலாம் அந்த மாதிரி. பட் இப்போதைக்கு நான் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுறேன். நார்மல் பிராண்டே எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவலாக நைக்கி பிராண்டே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நிறைய பெர்ஃப்யூம் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு மேல் ஃப்ளோரில் போய் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக என்ன இருக்குன்ட்டு. ஸோ வாங்க அப்படி எஸ்கலேட்டரில் ஏறி போகலாம். இதுதான் இந்த அட்வான்டேஜ் இந்த மாதிரியான பெரிய கடைகளுக்கெலாம் வரைச்சேன். நான் பல கடையில் போய் வாங்க வேண்டாம், ஒரே கடையிலே பல மாடி ஏறினா போதும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். ஸோ ஒன்று வந்து மென், ஒன்று வந்து லேடிஸ், அதுக்கப்புறமா வந்து ஒன்று வந்து பசங்களுக்கு, அதுக்கப்புறமா ஒன்று வந்து நல்லா ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாக்ஸ், ஆமாம் ஷூ. ஸோ பெர்ஃப்யூம்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. பெர்ஃப்யூம் வந்து எடுத்துக்க போகிறேன். நான் என்னுடைய மைக்கேல் கார்ஸ் பெர்ஃப்யூம் எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இது டியார் இல்லைனா வந்து ஜாஸ்பர் கொன்ராட். ஸோ டிஃப்ரெண்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். பட் மோஸ்ட்லி வந்து நான் வந்து குச்சி அதை நான் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நான் குச்சி ப்ராஜெக்ட்டில் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அதுலேருந்து குச்சி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ குச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். பட் ஆனால் டே டு டே இதுக்கு வந்து எவ்ரிடே ஆஃபீஸ்க்கெலாம் போகணும், காலேஜுக்கெலாம் போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆக்சுவலாக இந்த விக்டோரியா சீக்ரெட் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி போட்டிருக்காங்க, பெர்ஃப்யூம் மாதிரி தண்ணி மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப சீப்பாக இருக்கும். ஒரு 18 பவுண்ட்ஸ், 15 பவுண்ட்ஸ், 20 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நிறைய நாளைக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக இதை வாங்கி வைப்போம். மோஸ்ட்லி இது வந்து டீனேஜர்ஸ்க்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இல்லாமல் ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரியும் வாங்கினீங்கன்னா அது டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் போடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஜாக்கெட். நல்லா வந்து சம்டைம்ஸ் நல்லா குளிராக இருக்க இடத்துக்கு போவோம். அப்போ வந்து நமக்கு ஜாக்கெட் இருக்காது. ஸோ ஜாக்கெட்டில் நல்லா அப்போ வாங்கின்னு போகலாம். இல்லைன்னா அங்கே ரொம்ப குளிர் தாங்காது நமக்கு புதுசாக இருந்தோம்னா. ஸோ இப்போ வந்து நான் ஜாக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஸ்லாம் நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக. நல்லா ரெட் கலர், அதுக்கப்புறமா வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து நல்லா எல்லோ கலர் பிரைட்டாலாம் இருந்துச்சு. நல்லா ப்ளூ கலர், பிளாக் கலர்லாம். பட் நான் ஏற்கனவே வந்து பிளாக்ல ஒன்று வச்சுருக்கேன், க்ரீனில் ஒன்று வச்சுருக்கேன், அதனால் வாங்கலை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐ மாஸ்க். ரொம்ப லாங் ஜேர்னி அதுவும் அந்த மாதிரி ஃப்ளைட்லலாம் போகிறது, அந்த ட்ரெயின்லாம் போகிறது, அந்த வந்து நீங்கள் வந்து கண் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா தூங்கலாம், இருட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஐ மாஸ்க் போட்டுக்கலாம்.
அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு பிக்னிக் ரக் மாதிரி ஆக்சுவலாக நார்மலாக இருக்கிறத விட இது மாதிரி பீச் டவல்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு மாதிரி கம்பைண்டாக இருக்குது. ஆக்சுவலாக பீச் டவலும் இல்லை, பீச் ரக் மாதிரி. உங்களுக்கு வந்து ஒரு வேளை இந்த மாதிரி ஹேட் ஏதாவது பொருந்துச்சுன்னா, நீங்கள் ஃபேன்சியாக இருந்துச்சுன்னா அதே நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு பொருந்தலை, நான் வாங்கலை. நல்லா சன்னியான பிளேஸ்லாம் போனால் நம்ம ஹேட் வாங்கலாம். ஸோ வந்து கூலர்ஸ் வாங்கலாம். அதுமாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது தேவைப்பட்டது மாதிரி நம்ம வாங்கலாம். ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்பவுமே நல்லா அழகழகாக இருக்கும். ஸோ கலர்ஃபுல்லாக நம்ம ஆக்சுவலாக வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஹாலிடேயில் வந்து 2-3 எக்ஸ்ட்ரா புதுசாக ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கலாம். இருக்கிற ட்ரெஸ் வந்து 2-3 போட்டுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகுனா ஃபோட்டோஸில் வந்து கொஞ்சம் நல்லா புதுசாக இருக்கும். போன ட்ரிப்பில் போட்ட அதே ஃபோட்டோஸே போடாமல், அதே ட்ரெஸ்ஸே போடாமல் கொஞ்சம் வேறு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம வந்து ஆல்பம்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் கடைக்கு போனாவே நல்லா எல்லாமே வந்து ஒன்று கலராக இருக்கும். ஒரு கலர் படி அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அந்த டாப்லாம் பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் கொஞ்சம் நல்லா குளிர் வெதர் இருக்கும்ல, கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே போகிறீங்களோ அது பொறுத்து என்ன மாதிரி வெதர் இருக்கோ அது மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக பேக் பண்ணி வச்சிடணும்லாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது. கொஞ்சம் ஸ்பார்க்கல்ஸ்லாம் வர மாதிரி இல்லைனா இருக்கும் யூஸ்வலாக. இது வந்து சிலது வந்து கோல்டன் ஸ்ட்ராப்ஸ் போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் கிளிட்டர் கொடுத்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. அப்புறம் இந்த கலரில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ப்ளெயினாக பிளாக் கலர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பிளாக்கில் இல்லைன்னா டார்க் ப்ளூவில் கூட நானும் ஒரு டாப் எடுத்து வச்சுக்கலான் இருக்கேன். இது மாதிரி ஃபுல் ட்ரெஸ் அது மாதிரி போடுவாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜம்ப் சூட் மாதிரி அந்த மாதிரி போடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி நார்மல் டாப்ஸ் நிறைய நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து பக்கத்தில் ஜாக்கெட் அதுவும் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம வந்து போட்டு போகிறதுக்கு நிறைய எடுத்துன்னு போக முடியாது, 4-5 ஒரு எடுத்துன்னு போகலாம் ஆக்சுவலாக. இல்லைனா வந்து லக்கேஜ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் என்ன செக்ஷன் இருக்குது, ட்ரெஸ்ஸு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு ஃப்ளோர் போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஃப்ளோர் போகிறேன் நான் ஆக்சுவலாக எஸ்கலேட்டரில். ஸோ ஒரு ட்ரிப்னால் வந்து என்னென்ன வேணும், ஷூ வேணும், அப்புறம் சாக்ஸ்லாம் எடுத்தாச்சு, அப்புறம் ட்ரெஸ் எடுத்தாச்சு, அதுக்கப்புறமா வந்து சூட்கேஸ் எடுத்தாச்சு, காஸ்மெட்டிக்ஸ் எடுத்தாச்சு. அது தவிர வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பெர்ஃப்யூமு, அப்புறமா இதுக்கப்புறமா இந்த மாடலில் பாருங்கள், மேலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது அந்த எஸ்கலேட்டரில் ஏறுறது. ஸோ அப்புறமா வந்துட்டு கூலிங் கிளாஸ் அதுவும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜம்பர்ஸ் இருந்தால் நல்லா எடுத்துக்கலாம், அதுவும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. ஹவுஸ் ஆஃப் ஃப்ரேசர் வந்து ஒரு நல்ல கடை. இது வந்து நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது யூகேல. ஸோ நீங்கள் வந்து பார்க்கணுன்னா ஒரு வாட்டி இப்போயே இங்கே வந்தீங்கன்னா வந்து ஷாப்பிங் பண்ணால் போய் வாங்கலாம். நல்ல பிராண்டட் ஒன்ஸும் இருக்கும், நார்மல் ஒன்ஸும் இருக்கும். நல்ல ஒரு வெரைட்டி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதான் பெர்ஃப்யூம் செக்ஷன். அதுக்குள்ள வந்து யூஸ்வலாக குச்சி ப்ராடக்ட்ஸும் நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து யூஸ்வலாக இங்கே வந்து பெர்ஃப்யூம் வாங்குவாங்க. அதனால் பெர்ஃப்யூமுக்குன்னு தனியாக வந்து ரொம்ப நிறைய ஷாப்பிங் இருக்கும். நல்லா எல்லா ஐட்டம்ஸும் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ மைக்கேல் கார்ஸ் அதுவும் நல்ல பிராண்ட் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே கூலிங் கிளாஸ், சன்கிளாஸஸ். அதான் சன்கிளாஸஸ் வந்து நல்ல வெயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த செக்ஷன் ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்குது சன்கிளாஸஸ்ஸு. ஸோ அது எடுத்து நம்ம ஆக்சுவலாக சன்கிளாஸஸ் யூஸ்வலாக வெயில் இருக்கோ இல்லையோ நம்ம ஃபோட்டோலாம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனாலவே சன்கிளாஸஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சன்கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அது கூட வந்து என்னென்ன முக்கியமான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. ஃபோன் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறமா பெல்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வேணும். ஸோ எல்லாத்தையும் வச்சு நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரிப்புக்கு வந்து ஒரு 5 பிரேஸ்லெட், அது கூட ஒரு 5 நெக்லஸ் செயின் மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்பப்போ கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த 5 செயினும் அப்புறம் 5 பிரேஸ்லெட் எடுத்து வச்சுருக்கேன். கம்மல் ஆக்சுவலாக நான் செலக்ட் பண்ணணும். ஸோ கம்மல் செலக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து அப்படியே என்னோடய டப்பா ஒன்று காட்டலான்னு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஜான் லூயிஸில் இது வாங்கினது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. இது மாதிரி காஸ்மெட்டிக்லாம் போட்டு வச்சுக்கலாம். அகல்யா நீங்கள் வந்து கேட்டிங்க ஆக்சுவலாக எப்படி நான் வந்து கம்மல் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக. ஸோ இந்த வீடியோவில் அப்படியே அது காட்டிடலான்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஜான் லூயிஸில் இங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கர்ஸ் மாதிரி கிடைக்கிது. ஸோ ஈஸியாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு இப்படி கம்மல் போட்டு வச்சுக்க. ஸோ அதனால் டக்குன்னு எடுக்கணும்னா, அவசரமாக எடுக்கணும்னா, ஏதாவது ஒரு பேர் எடுக்கணும்னா தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்து தான் வந்து நான் அப்படி செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும், ஒரு மாதிரி தொங்குற மாதிரி. ஸோ அதை எடுத்துக்க போகிறேன். இந்த பேர் அது கூட இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேர் எடுத்துக்க போகிறேன்.
ஸோ இது வந்து நம்ம கோல்டாக நான் அவ்வளோ வாங்க மாட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்னால் கொஞ்சம் நிறைய வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ கோல்டு வாங்கினா ஒரு கோல்டு வாங்குறதுக்கே நம்ம வந்து இந்த ஆக்சுவலாக எல்லா ஐட்டம்ஸுமே வாங்கிடலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக போட்டு போகலாம். அதான் ஒரு அட்வான்டேஜ் இதில். இது பார்த்தீங்கன்னா வந்து 2-3 பேக்கிங் வீடியோவில் நான் அதை போட்டிருப்பேன். ஆனால் இது அவ்வளோ தெரியாது. அதனால் நான் ஒரு க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா அது க்யூட்டாக இருக்கும் ஆக்சுவலாக பேக் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கம்மல் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் வெளியெல்லாம் இல்லை, ஒரு வீடியோஸ்க்காக நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. இது பாருங்கள், இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த கம்மல் இது தொங்குறது. ஸோ இதை எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த எல்லோ 2-3 எல்லோ ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் மெயினாக வந்து இந்த மாதிரி எல்லோ கமல் இதுவும் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதான் வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ட்ரெஸ்ஸும் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ட்ரெஸ் செக்ஷன் நம்ம பார்க்குறோம், நிறைய சுற்றி பார்க்க கடையில் இருக்குது. ஸோ நான் வந்து அங்கே வாங்கலை, பட் வேறு ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல டாப். இந்த ஹேண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாலிடே போனால் கொஞ்சம் டல்லாக போகாமல் கொஞ்சம் நல்லா பிரைட் கலர்ஸ் கொஞ்சம் போட்டுனா வந்து பார்க்க நல்லாயிருக்கும், பிக்சர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் எடுத்திருக்கேன் நான் இது. அது கூட வந்து இன்னொரு பிரைட்டாக இந்த மாதிரி ஒரு லெமன் எல்லோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். ஸோ இது ரெண்டும் புதுசாக போட்டிருக்கேன். மற்றபடி இருக்கிற ட்ரெஸ்ஸே தான் யூஸ் பண்ண போகிறேன். இது நான் போட்டுன்னு போகலான்னு இருக்கேன் ஆக்சுவலாக. இது வந்து ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்து போட்டு போகிறதுக்கு ஃப்ளைட்டில் கம்ஃபர்டபுளாக நல்லா ட்ரெஸ் போட நல்லாயிருக்கும். அது கூட வந்து நல்லா பிரைட் எல்லோ. அதனால தான் வந்து மெயினாக எல்லோ கம்மல் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஒயிட் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ இருக்கிற ட்ரெஸ்லேயே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக பிளாக் மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சினா கொஞ்சம் திக்காக போடலாம் அப்படின்றக்காக இது எடுத்திருக்கேன். நல்லா ஒரு மாதிரி ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அது. ஸோ இன்னொரு எல்லோ கலர். இன்னொன்று வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பிரைட் எல்லோ மாதிரி எடுத்திருக்கேன். இதோட கம்மல் எடுத்திருக்கேன் போடணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும் போது எதாவது மேகசின். ஸோ இங்கே வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் மேகசின் வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா ரெசிபீஸ் இருக்கும். அது கூட வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் ஃபுல்லாக அந்த ஊர் பற்றி நிறைய போட்டிருப்பாங்க. எப்பவுமே நான் யூஸ்வலாக இந்த ஹேர் சலூனில் போய் அங்கே எனக்கு ஆக்சுவலாக படித்து பழக்கம். அதனால் கையில் எடுத்துகிட்டு போனால் நல்லா கொஞ்சம் நல்லா டைம் பாஸாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்க போகிறேன். லேட்டஸ்ட் எடிஷன் இந்த மே மாதத்து. ஸோ அவ்வளோதான், இது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் வந்து ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டேன். நான் ஆக்சுவலாக எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக்கில் மூடி அதுக்கப்புறமா ஷூ வந்து ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ், அப்புறமா வந்து என்னுடைய நைக்கி ஷூ. ஸோ அது கூட வந்து யூஸ்வலாக நமக்கு வந்து சாக்ஸ்லாம் வேணும். ஸோ சாக்ஸ் வந்து இந்த மாதிரி 2-3 பேர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு சாக்ஸ்குள்ளே இன்னொன்று சாக்ஸ் வச்சா ஈஸியாக தேடுறது கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே யூஸ்வலாக வந்து இப்படி போட்டுட்டு சேர்த்து வச்சிங்கன்னா வந்து ஈஸியாக வைக்கலாம், பக்கத்தில் ஒன்றா வச்சிடலாம். ஸோ எல்லா ஐட்டம்ஸும் நான் வந்து பேக் பண்ணி நான் வந்து ட்ரிப் போகிறேன். நான் வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இது வந்து அவங்களோட அப்புறமா ஷேர் பண்ணுறது ட்ரிப் பற்றி. எதுவும் வாங்காட்டியும் நம்ம ஷாப்பிங் பண்ணால் டயர்டாக தான் இருக்கும். ஸோ மெக்டனல்ஸில் வந்து இந்த டே முடிஞ்சு போச்சு நல்லா மொசரல்லா ரோலோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.